கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டதால் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நடிகர் ராதாரவி தற்காலிகமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். நடிகை நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் இயக்குநர் கரு பழனியப்பன், நடிகர் ராதாரவி, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ராதாரவி நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் லெஜண்ட் என்றும் அவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள் என்றும் ராதாரவி தெரிவித்தார். நயன்தாரா நல்ல நடிகை, அவர் இவ்வளவு நாட்கள் திரையுலகில் நிலைப்பதே மிக பெரிய விஷயம் என்றும் ராதாரவி கூறினார். நயன்தாராவை பற்றி வெளிவராத செய்திகளே கிடையாது என்றும் அதெல்லாம் தாண்டி அவர் திரையுலகில் நிற்பதாக ராதாரவி தெரிவித்தார். நயன்தாரா ஒரு படத்தில் பேயாக நடிக்கிறார், இன்னொரு புறம் சீதாவாகவும் நடிக்கிறார் என்றும் ராதாரவி தெரிவித்தார். நயன்தாராக்கு இன்னைக்கு ஸ்டார். ஆனா தயவு செய்து பேசும்போது யாரும் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம், நடிகர் திலகம் படம், ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட். அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களோட இப்படி சேர்க்கும்போது மனசு வருத்தமா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, பாவம் நயன்தாரா, சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். அவங்கள பத்தி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளவு செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே 4 நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கோம், அப்புறம் விட்டுருவாங்க இதெல்லாம். அதனால இப்ப அவங்க பிரமாதமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நயன்தாரா பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாவும் நடிக்கிறாங்க, சீதாவா நடிக்கிறாங்க. இதெல்லாம் சாமி வேஷம் போனோம்னா கேர் விஜயமா தான் தேடுவாங்க. இப்ப அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ராதாரவியின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டனர். இந்த நிலையில் ராதாரவி மீது திமுக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு முரசொலி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதால் ராதாரவியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இதனிடையே நயன்தாராவை விமர்சித்த நடிகர் ராதாரவிக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள வரலட்சுமி சரத்குமார், பெண்களை அழகு பொருளாக பார்ப்பது தவறு என்று சொல்லாமல் இருந்த முந்தைய தலைமுறை நடிகர்களால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று பதிவிட்டுள்ளார். ஆடாதிக்கவாதிகளால் நடத்தப்படும் சினிமா சங்கங்கள் இதுகுறித்து எதுவும் செய்யாது என்றும், ஆனால் பெண்களை ஆதரிப்பது போன்று நடிக்கும் என்றும் ராதாரவியுடன் சேர்த்து விஷால் குழுவினரையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.